என்ன வித்தியாசம் என்றால், தனக்குள் உள்ள அந்த உயிர் சக்தியை மேலெழுப்பி தனக்குள் இருக்கும் உன்னதத்தை உணர்வதற்கான வழிவகை பெற்றவர்கள் தீட்சை பெற்றவர்கள். தீட்சை பெறாதவர்கள் ஏனோ தானோ வாழ்க்கை வாழ்பவர்கள். தன்னை பெற்றோரிட்ட பெயராக நினைத்து கொண்டிருப்பவர்கள், தன்னை உடலாக நினைத்து கொண்டிருப்பவர்கள், தன்னை மனமாக நினைத்து கொண்டிருப்பவர்கள், தன்னை அவர்கள் வழியாக வெளிப்படும் உணர்வுகளாக நினைத்து கொண்டிருப்பவர்கள். அவர்களின் பயணம் தடுமாறி காட்டில் மாட்டிக்கொண்ட ஒருவனின் நிலையாகத்தான் இருக்கும். ஞானத்தை, தனக்குள் இருக்கும் அமிர்தத்தை எடுக்க தெரியாதவர்